எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 12வது தமிழ் செயல் பகுதியில் தெய்வமணி மாலை அதில் உள்ள வினாவிடை பார்க்கலாம். தெய்வமணி மாலை என்னும் பாமாலை இடம்பெற்றுள்ள நூல் திருவருட்பா. தெய்வமணி மாலை என்னும் பாமாலை இடம்பெற்றுள்ள நூல் திருவருட்பா. அடுத்து, தெய்வமணி மாலை திருவருட்பாவில் திருமுறையில் இடம்பெற்றுள்ள இடம் எது அப்படின்னா 5ஆம் திருமுறையில். தெய்வமணி மாலை திருவருட்பாவில் திருமுறையில் இடம்பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமுறை. அடுத்து, சென்னையில் வாழ்ந்த வள்ளலார் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்திய இடம் வடலூர். சென்னையில் வாழ்ந்த வள்ளலார் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்திய இடம் வடலூர். அடுத்து, ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை. அடுத்து, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண் பண்பு. அடுத்து, ஒருமையுடன் நினதிரு மலரடி இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கண குறிப்பு, அதாவது மலரடி சொல்லுக்கான இலக்கண குறிப்பு உவமை தொகை. அடுத்து, அனைத்து சமய நல்லிணத்திற்காக வள்ளலார் நிறுவியது சமரச சன்மார்க்க சங்கம். அனைத்து சமய நல்லிணத்திற்காக வள்ளலார் நிறுவியது சமரச சன்மார்க்க சங்கம். அடுத்து, நினைக்கின்ற பிரித்தெழுதுக. நினை கூட்டல் கா கூட்டல் கின்று கூட்டல் ஆ. நினைக்கின்ற பிரித்தெழுதுக கேட்டாங்கன்னா நினை கூட்டல் கா கூட்டல் கின்று கூட்டல் ஆ. அடுத்து, திருவருட்பா பிரித்தெழுதுக. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. திருவருட்பா பிரித்தெழுதுக கேட்டிருந்தாங்கன்னா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. அடுத்து, வள்ளலார் இயற்றிய உரை நூல்கள் என்னெல்லாம்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். வள்ளலார் இயற்றிய உரை நூல்களின் பெயர் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்து, வள்ளலார் வகுத்த நெறிகள் என்ன அப்படின்னா மக்களிடையே சமய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த சமரச சுத்த சன்மார்க்கமும் மக்களின் பசி நோயை போக்க சத்திய தர்மசாலையும் வள்ளலார் வகுத்த நெறிகள் ஆகும். வள்ளலார் வகுத்த நெறிகள் என்னெல்லாம் பார்த்தா மக்களிடையே சமய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த சமரச சுத்த சன்மார்க்கமும் மக்களின் பசி நோயை போக்க சத்திய தர்மசாலையும் வள்ளலார் வகுத்த நெறிகளாகும். அடுத்து, தெய்வமணி மாலை குறிப்பு. ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை உள்ளது. மேலும் இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமானையில் 8ஆம் பாடலாக உள்ளது. தெய்வமணிலை குறிப்பு தெய்வமணி மாலை குறிப்பு. ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை உள்ளது. மேலும் இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8வது பாடலாக உள்ளது. வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வர்ற ஐடிங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு செயல்பகுதியில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி.